Hi guys, இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சிங்கிள் crochet எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேஸ் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்றவாறு செயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சிங்கிள் crochet காணிக்கிறதுக்கு வேண்டி நான் ஒரு 10 செயின் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ செயின் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செயின் நம்ம 10 செயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் crochetக்கு எப்படி நம்ம வந்து செகண்ட் ரோ எப்படி பண்ணணும்னா எவ்வளோ செயின் போட்டிருக்கோமோ ப்ளஸ் 1 செயின் நம்ம வந்து எப்பவும் பண்ணணும். ஸோ இப்போ இதில் 10 செயின் இருக்குது. ஸோ நம்ம வந்து 11 செயினாக போடணும். அடுத்த ரோ போகும்போது 11 செயினாக போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணி ரெண்டாவது செயினுக்குள்ளே இந்த ஹுக்கை விடணும். ஸோ அது எப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செயின், இந்த வி இதை விட்டுட்டு இந்த ரெண்டாவது இருக்குல்ல இதுக்கு நடுவில் நம்ம இந்த ஹுக்கை விடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு த்ரெட்டுக்குள்ளே தான் விடுறேன், 2 த்ரெட்டுக்குள்ளே விடல. விட்டு இப்போ வந்து 2 லூப் இருக்குது த்ரெட்டில். அதே மாதிரி உள்ள இந்த ஹுக்கை வச்சு இந்த யானை இந்த ஹுக் வழியாக அப்படி எடுக்கணும் வெளியில். இப்போ உங்கள் இதில் 2 ஹுக் இருக்குது. இப்போ அதே மாதிரி யான் ஓவர், இது வந்து யான் ஓவர்னுவாங்க. யான் ஓவர் பண்ணி இந்த 2 ஹுக்கு வழியாக இந்த த்ரெட்டை எடுக்கணும். இப்படி வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பிகினர்னால நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கு இல்லை சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன இருக்குல்ல இப்போ இது வந்து ஒரு ஸ்டிச் ஆயிடுச்சு தெரியுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு வி தெரியுது இல்லைங்களா. என்ன இந்த 2 த்ரெட் வழியாக இந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சுக்கோங்க. சரி, இது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது ஸ்டிச்சு போட போகிறீங்க. அதுக்கும் என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி இப்போ உங்கள் நீடில் ஒரு லூப் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செயின் வந்து இது. ஸோ இது அதே மாதிரி இதுக்கு நடுவில் விடணும். பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இந்த நீடில் வச்சு யான் ஓவர் பண்ணி இந்த லூப் வழியாக இப்போ எடுத்திங்கன்னா உங்கள் ஹுக்கில் 2 லூப் இருக்குது. திருப்பி அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப் வழியாக இதை வெளியில் எடுக்கணும். இப்போது ரெண்டாவது ஸ்டிச் வந்துடுச்சு உங்களுக்கு. இன்னொன்றும் காணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். நடுவில் விட்டு யான் ஓவர் ஸ்டிச் வழியாக எடுத்திங்கன்னா 2 லூப் இருக்குது. அதே மாதிரி யான் ஓவர் 2 லூப் வழியாக வெளியில் எடுத்தால் 3வது ஸ்டிச் 1 2 3 தெரியுதுங்களா. ஸோ இதை மாதிரி எண்டு வரை பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச் பார்த்திங்களா, இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சு, இந்த லாஸ்ட் 10th இது இதில் விட்டு ஸோ இப்போ உங்களுக்கு 10 செயின் வந்திருக்கணும். கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 செயின் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பிகினர்னால நான் சொல்கிறேன் இது மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர்லாம் போடணும்னு தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்டிச் மார்க்கர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை போட சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரோ பண்ண போகிறோம். அதனால் நம்ம செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின் முதல்ல வந்து ஒரு த்ரெட்டுக்குள்ளே தான் விட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வி இருக்குல்லங்க, அந்த 2 விக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த வி மாதிரி இருக்குல்ல, அந்த 2 விக்குள்ளேயும் நம்ம விடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணணும், செகண்ட் இதில் நம்ம வந்து விடணும். ஸோ ஃபஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் விட்டு அதே மாதிரி எடுக்கணும். இப்போ 2 லூப் வந்துடுச்சு. இப்போது இது தேர்ட் ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டிச் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இது 2 இதுக்குள்ளேயும் விடணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதில் விட்டாச்சு. செகண்ட் ஸ்டிச்னா இருக்குது, 2 இதுக்குள்ளேயும் விடணும். 2 த்ரெட்டுக்கு 2 யானுக்குள்ளேயும் விட்டுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு யான் தான். அதே மாதிரி யான் ஓவர் 2 இதுக்குள்ளாடி எடுக்கணும். இப்போ 2 யான் இருக்குது, யான் ஓவர் 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்கு இந்த 2 லூப்புக்குள்ளே விடணும். இதை வச்சு இந்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 2 லூப் இருக்குது. யான் ஓவர் இந்த யானை 1 2 இப்படி எடுக்கணும். ஸோ இதை மாதிரி அதே மாதிரி எண்டு வரை பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சில் ஏற்கனவே ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி 2 த்ரெட் வழியாக உள்ளே விட்டு இதை எப்படி அதை 2 வழியாக வெளில எடுத்துட்டு வச்சு முடிச்சிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு அதே மாதிரி 10 1 2 3 4 5 6 10 ஸ்டிச் இந்த ரோலையும் வந்துச்சு. இது நீங்கள் ஒவ்வொரு ரோலுக்கும் கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு காணிக்கிறதுக்காக கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோ போகணுன்னா செயின் 1 நீங்கள் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு அந்த இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இதில் அதே மாதிரி விட்டு எடுத்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் செயின் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இதை மாட்டிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே வர சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அதே மாதிரி செயின் 1 அப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் உங்களுக்கு கிடைக்கும், மாற்றி மாற்றி இது பண்ணிங்கன்னா. ஸோ இது நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும்
உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்காக வேணும்னா அதுக்கேற்றவாறு பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பிறவு இந்த ஸ்டிச் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதை காணிக்கிறேன் நான். ஸோ இது நம்ம பண்ணது சின்னதாக. ஸோ அது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டிச்சோடு உங்களை பார்க்குறேன். பாய்.